ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனித்து செஞ்சோம்னா அந்த சின்ன விஷயங்கள் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் மணி சேவிங்காகவும் டைம் சேவிங்காகவும் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிற இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. டிப் நம்பர் 1. இந்த டிப்ஸுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது ஒரு A4 ஷீட்டு தான். இந்த A4 ஷீட்டு கூடவே இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கிட்டேன். இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். என்ன பார்த்திங்கன்னா, இந்த A4 ஷீட்டை இந்த பாலித்தீன் கவருக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். ஆனால் இந்த A4 ஷீட்டு பாலித்தீன் கவரோட கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் நான் மடித்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த A4 ஷீட்டை இந்த பாலித்தீன் கவருக்குள்ளே விட்டு அதையும் மடிக்க முடிஞ்சால் மடிங்க. எனக்கு இந்த கவர் சரியாக இருந்தது மடித்து விடவும், அதனால் நம்ம எதுவும் மடிக்கலாம் போகிறதில்ல. இப்போ நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட் பேடாக தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு நான் டபுள் சைட் டேப்போ வேறு எதுவுமே எடுக்கலை. ஒரு மேக்னெட் எடுத்து அதை தான் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் தான் ஒட்ட போகிறோம். இந்த ஃப்ரிட்ஜில் இது மாதிரி ஒட்டிக்கிட்டு இதில் நம்ம கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு பொருள் தேவை அப்படின்னு சொல்லும்போது இதில் டக்குன்னு எழுதி வச்சிட்டோம்னா நம்ம கடைக்கு போகும்போது அந்த பொருளை ஞாபகமாக வாங்கிட்டு வரலாம். அதே மாதிரி கிச்சனில் இருக்க நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கும் ஏதாவது ஒரு பொருள் கடைக்கு போகும்போது வெளியில் போகும்போது தேவைப்பட்டால் அவங்களும் இதில் எழுதி வச்சுட்டு மறக்காமல் வாங்கிட்டு வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டோம்னா அழகாக போயிடும். பைசா செலவு இல்லாமல் ஒரு நோட் பேடை வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிட்டோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம். வீட்டில் எண்ணெய் பாக்கெட்டு எண்ணெய் ஊற்றிட்ட பிறகு அந்த கவரில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும். எவ்வளோ எண்ணெய் இருக்குன்றதை நீங்களே பாருங்களேன். இதுக்கு நம்ம ஒரு துணி காய வைக்கிற கிளிப் எடுத்துப்போம். அதில் ஒரு டபுள் சைட் டேப் ஒட்டி செவுத்தில் ஒட்டிட்டாலும் சரி, இல்லை இந்த கிளிப்பில் ஒரு நூல் கட்டி ஆணியில் மாட்டினாலும் சரி, அதில் இந்த எண்ணெய் கவரை கிளிப் பண்ணிவிட்டு நம்ம எதில் எண்ணெய் வடிகட்டுவோமோ அதில் அதை நிறுத்தி வச்சிடலாம். நல்ல ஒரு மணி சேவிங் டிப் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். காலை வேளையில் கிச்சனில் குக்கரில் ஏதாவது பருப்பு இல்லை காய்கறி வச்சுட்டு சீக்கிரம் எடுக்கணும் அப்படின்னா அதனுடைய ப்ரெஷர் அடங்கிறதுக்கு இந்த மாதிரி அந்த குக்கரை சிங்கில் வச்சு டேப்பை திறந்து விடலாம். அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அது மேலே ஊற்றினாலும் சீக்கிரமே ப்ரெஷர் அடங்கிடும். இதுவும் ஒரு நல்ல டிப்பு. அடுத்ததாக சமையலில் கூட்டு செய்யும்போது ஒரு சின்ன டிப்பு. இந்த மழை காலம் குளிர்காலத்தில் சில காய்கள், அதாவது புடலங்காய், கோஸு, பூசணிக்காய் இந்த மாதிரி காய்கள்லாம் போட்டு கூட்டு வைக்கும்போது அது சளி பிடிக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி அவாய்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி காய்களை கடலைப்பருப்பு போட்டு நம்ம வேக வச்சு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்து பாருங்கள். நமக்கு கோல்டோ காஃபோ எதுவுமே இருக்காது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மழை காலம் குளிர்காலத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி காய்களை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த புடலங்காய் கூட்டு செய்கிறதுக்கு 50 கிராம் கடலைப்பருப்பும் ஒரு 2 டீஸ்பூன் துவரம்பருப்பும் 2 டீஸ்பூன் பைத்தம்பருப்பும் போட்டு அது கூடவே காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாத்தூள், உப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சுட்டு ப்ரெஷர் அடங்கி எடுத்த பிறகு இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு ஒரு மிளகா கிள்ளி போட்டு தாளித்து அதில் கொஞ்சமாக ஒரு அரை வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு அது கூடவே ஒரு 2 பல் பூண்டையும் தட்டி போட்டு நல்லா பொரிஞ்சு வந்தவுடனே இந்த கூட்டை அதில் எடுத்து ஊற்றிட்டு நல்லா கொதி வரும்போது கடைசியாக கொஞ்சமாக ஒரு 3 பத்தை தேங்காயவும் கொத்தமல்லியும் அரைச்சிட்டு அதில் ஊற்றி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். யாருமே கூட்டு வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இது சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, தோசை, இட்லி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சைடிஷ்ஷாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு சீக்கிரமும் வேலை முடிஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6. இதுக்கு நம்ம ஒரு அகல் விளக்கு தான் எடுத்துக்கிறோம். இந்த அகல் விளக்கை கேஸில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீ போடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டீ மீந்து போகும். அந்த மாதிரி சமயத்தில் அந்த டீயை
கொஞ்ச நேரம் பொறுத்து ஈவினிங்கில் அதை சூடு பண்ணி குடிக்கும்போது அந்த டீ வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி ஒரு அகலை நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த அகலை அந்த டீக்குள்ளே போட்டு பாருங்கள், எப்படி இருக்குது அந்த டீயோட டேஸ்ட்டு அப்படின்றத. நல்லது ஒரு தந்தூரி டீ குடித்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். டீ போடும்போது ஒரு டேஸ்ட்டும், டீ ஆறி போய் திருப்பி அதை சூடு பண்ணி குடிக்கும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இல்லாமல் ஒரு தந்தூரி டீ குடித்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு பாருங்கள். யாருமே இனி பழைய டீயா எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. டிப் நம்பர் 7. இந்த டிப்பு வந்து ஒரு மணி சேவிங் டிப்பு. இது நம்ம வீட்டில் எத்தனை நபர் இருக்காங்களோ அத்தனை நபர்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷாம்பு பேக்கெட் எடுத்துக்கணும். அதை கட் பண்ணி ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கோங்க. ஒரு வாரத்தில் நம்ம எத்தனை ஷாம்பு பேக்கெட் யூஸ் பண்ணுவோமோ அந்த ஷாம்பு பேக்கெட்டுகளை இந்த மாதிரி பிரித்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அதில் தேவையான அளவு தண்ணீரை கலந்துக்கோங்க. தேவையான அளவுனா எனக்கு வந்து 4 பேக்கெட்டை பிரித்து ஊற்றிக்கிட்டேன். அதில் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி கலந்துக்கிட்டேன். இது எதுக்காக இது மாதிரி தண்ணி கலக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணும்போது எப்பயுமே தண்ணியில் கலந்துட்டு தான் நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணணும். அது மாதிரி டைரெக்டாக போடும்போது முடி வந்து இளநரை வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பொடுகு இதெல்லாம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ட்ரை ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸு. அதனால் நம்ம இந்த மாதிரி தண்ணி கலந்துட்டு அந்த ஷாம்பை முடிக்கு அப்ளை பண்ணும்போது முடி வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் இருக்கும். இது வந்து ஒரு வாரத்துக்கான ஷாம்பு மட்டும் இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி அந்த பாட்டிலில் ஒரு ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கோங்க. சில சமயத்தில் குழந்தைங்க வந்து விளையாட்டு போக்கில் நல்லா நுரைக்கணும் அப்படின்றதுக்காக 1க்கு 2 ஷாம்பு கூட போடுவாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து முடிக்கால்களுக்கு நல்லது கிடையாது. இந்த மாதிரி செய்கிறதுனால பசங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் கொஞ்சமாகவே அந்த ஷாம்பை யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு நல்ல ஒரு மணி சேவிங் டிப்பாகவும் இருக்கும், டைம் சேவிங்ஸாகவும் இருக்கும். ஏன்னா தண்ணியில் கலக்கிறதுக்கு பால் மாறிக்கிட்டு தான் நிறைய பேர் அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸு. நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.